ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னர் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகா 5, கருவேப்பிலை, கடலப்பருப்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கடுகு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த கடலப்பருப்பு நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பொரிஞ்சிடுச்சு. நான் இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ஒரு அரை பதம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு பாதி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம 4-5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிறேன். இது வதங்கிறதுக்கு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கூட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப மசிச்சிடாதீங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வேகும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலாலாம் வெந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கிறேன். 2 பத்தை தேங்காய் வச்சுருக்கேன். கூட கசகசா, 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு ரொம்ப அட்டகாசமான ரெசிபியாக இருக்கும் இது. இந்த மாதிரி கொதி வந்தோன்னா நம்ம கொத்தமல்லி போட்டு கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, இது பூரிக்கு கரெக்டான இதுவாக இருக்கும். இப்போ நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூரி தேய்ச்சிக்கலாம். பூரி நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனோன்னு நம்ம போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் பூரி போட்டுக்கிறேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், பூரி நல்லா உப்பி வருது பாருங்கள். எண்ணெயும் குடிக்காமல் பூரியும் நல்லா இந்த மாதிரி உப்பி வரணும்னா நீங்கள் மாவு பூரிக்கு மட்டும் ரொம்ப பிசைஞ்சு ஊற வைக்க வேண்டாம். மாவு பிசைஞ்ச உடனே பூரி போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி போடுவீங்க வீட்டில் பூரி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம போடுற பூரி எல்லாமே நல்லா உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம நைட்டு டின்னர். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு சொல்லுங்கள். பாய்.